குழந்தை இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குற எல்லாருக்கும் எந்த பிசிஓடி, நீர்க்கட்டிகள் பிரச்சனை, பீரியட்ஸ் ஆகலை, இர்ரெகுலர் பீரியட்ஸ், தொப்பை வருது, வெயிட் கூடுது, உங்க வீட்டில் கிரீன் ஃபிளாக், குழந்தைன்ற கிரீன் ஃபிளாக் ஏற்றணும்னா இந்த கிரீன் தோசை நீங்க கொடுத்துதான் ஆகணும். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு அவ்வளோ வலி மாத்திரைகள் போடுவாங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் இதை சாப்பிட சொல்லுங்க, பீரியட்ஸ் பெயினே இருக்காது. இதெல்லாம் வந்து இது அழகாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது, உங்கள் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்கள் வீட்டு பெண்களுக்கு மாதவிடா நிற்க போதும், மெனோபாசல் ஏஜ், அது வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது முள்ளு முருங்கை தோசை, கிரீன் தோசைன்னு வச்சுக்கோங்க. கிரீன் தோசை நீங்கள் சுட்டு கொடுங்க. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? ஒரு பெண் பிள்ளை வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் பிள்ளைக்கு வந்து அந்த வீட்டில் முகூர்த்த கால் நடும்போது இந்த குச்சியை நட்டுருவாங்க. இதுக்கு பால் ஊற்றி சாமி மாதிரி இதை கும்பிடுவாங்க. இது வந்து அந்த வேர்கள் வந்து அவ்வளோ மலடாக இருக்கிற மண்ணையே செழுமையாக்கிறோம். அதோடு இந்த கீரை, புழுங்கல் அரிசி, மிளகு, சீரகம், ரொம்ப இருமல் ஜாஸ்தி இருக்குது, பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா உப்பு ரொம்ப போட மாட்டாங்க. உப்பு இல்லாமல் கொடுப்பாங்க. சாப்பிடவே முடியல அப்படிங்கும்போது கொஞ்சமாக லைட்டாக வேணால் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இது கசக்குமா? இல்லை, கசப்பு தெரியாது. இது வந்து இப்போ நம்ம தோசையாக ஊற்ற போகிறோம். இப்போ என்னன்னா, நம்ம வந்து இந்த பாலக்கீரையை வந்து அடிச்சு சப்பாத்தியில் சேர்க்குறோம், பூரியில் சேர்க்குறோம், அதெல்லாம் செய்கிறோம். பட் நம்ம அதை விட இது பெட்டரான ஒரு விஷயம் இருக்குங்கிறதே மறந்துடுறோம். அதையாவது பிளான்ச்லாம் பண்ணணும், இது அப்படியே பண்ணிடலாம். ஆமாம். இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஆண் வீட்டில் ஏன் வைக்கிறாங்கன்னு நான் யோசித்தேன். ஏன்னா ஆம்பளை பசங்க வீட்டில் வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர மருமகளுக்கு என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்காக ஆகலை, பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணு இனிமேல் நம்ம மக, அவளுக்கெல்லாம் இது பண்ணி காலகாலத்தில் நம்மளுக்கு பேரம் பேத்தி வரணும்னு இவங்க வீட்லேயும் நட்டு பால் ஊற்றி எல்லாம் பண்ணுறாங்க. வேணுஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம காரைக்குடி வரும்போது இங்கே வந்து நம்மளுக்கு வள்ளியக்கா அதாவது ஒன்று சமைச்சு காமிப்பாங்க. கண்டிப்பாக அதில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி வந்து மேம் எனக்கு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தோடு நம்ம கூட நிற்கிறாங்க. நம்ம என்ன இதெல்லாம் ஆக்சுவலி இது வந்து கிராமப்புறங்களில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு கல்யாண முருங்கைன்னு இது பேர், முள்ளு முருங்கன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அந்த சூடு கொட்டமா உரசி சூடு வைப்பாங்க தெரியுமா? அந்த இது வந்து விவசாய நிலங்கள்ல மலடா இருக்கு. ஒரு மரம் வந்து விளையவே இல்லை, ஒரு தென்னை மரம் இருக்குது, தென்னை மரம் காய்க்கவே இல்லைன்னா தென்னை மரத்தை சுற்றி வந்து ஆழமாக நோண்டிட்டு இதோட கொலைகளை வெட்டி வெட்டி அதில் போட்டு மூடிடுவாங்க. அந்த தென்னை வந்து காய்ச்சி தொங்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குழந்தை இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குற எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வச்சோம். அந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கிற வீட்டில் வந்து இது ஒரு குச்சி நட்டு மரமாக வச்சுருவாங்க. இது வந்து ரெகுலராக மாதம் ஒரு தடவை செஞ்சு கொடுப்பாங்க. இதை விட முக்கியமாக சொல்லணும்னா, பீரியட்ஸ் பெயின் இருக்குல்ல, டிஸ்மெனோரியா, இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு அவ்வளோ வலி மாத்திரைகள் போடுவாங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் இதை சாப்பிட சொல்லுங்கள், பீரியட்ஸ் பெயினே இருக்காது. டெலிவரி முடிச்சுட்டு கர்ப்பப்பையில் வந்து கசடு இருக்குது, இப்போ வந்து நச்சுக்கள் இருக்குது, கர்ப்பப்பை சுத்தம் பண்ணணும், கர்ப்பப்பையிலேருந்து எல்லா கண்டென்ட் வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே இந்த முள்ளு முருங்கை வந்து ரொட்டி சுட்டு கொடுப்பீங்களா? நீ ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. இந்த முள்ளு முருங்கை தோசை எனக்கு ரொம்ப சளி இருமல் வந்து அவ்வளோ சூப்பராக சரியாகும். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் கிருத்தி, இந்த பெண்களுக்கு முகூர்த்த கால் நடுறதுன்னு பண்ணுவாங்க தெரியுமா? கல்யாணம் ஆகும்போது ஆம்பளை பெண், ஆண் வீட்டில், பெண் வீட்டிலலாம். அது மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா கல்யாணம், அவள் கல்யாணத்தப்போ முகூர்த்த கால் நடுறதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போவுமே ஏன் ஒரு சடங்கை பண்ணுறோம், அதோட முக்கியத்துவம் என்ன, அதில் எப்படி வந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தான் ஒரு விஷயம் பண்ணுவேன். ஸோ முகூர்த்த கால் நட போகிறாங்க, அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி முகூர்த்த கால் நடுறதுனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, கல்யாண முருங்கையோடைய பெரிய அது வந்து குச்சி நட்டாலே வேர் விட்டு மரமாயிரும், ரொம்ப செழிப்பாக வரும். இது வந்து அந்த வேர்கள் வந்து அவ்வளோ மலடாக இருக்கிற மண்ணையே செழுமையாக்கிறோம், மண்ணை லூஸ் பண்ணும். வேலியில் ஃபுல்லாக இதை தான் நட்டுடுவாங்க கிராமப்புறங்களில். இப்போ இது நிறைய வீட்டிலலாம் இல்லை. நீங்கள் வந்து முள்ளு முருங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி மதுரையில் வந்து இதில் சம்மந்தமாக ஒரு தின்பண்டம் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி, சௌராஷ்டிரா கிரீன் கலர். அந்த எல்லா எக்ஸிபிஷன்லேயும் அந்த பெரிய பூரி, அந்த பெரிய அப்பளம் மாதிரி இந்த வடை இருக்கும். சௌராஷ்டிராஸ் வந்து இந்த முள்ளு முருங்கையில வந்து நிறைய யூஸ் பண்ணி எண்ணெயில பொரிச்சு அதுல மேல ஒரு பொடி மாதிரி தூவி கொடுப்பாங்க. டேஸ்ட் ஒன்னும் இருக்கா, பட் ஹெல்தி. எஸ்.
ஆக்சுவலி என்னென்னா ஒரு பெண் பிள்ளை வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் பிள்ளைக்கு வந்து அந்த வீட்டில் முகூர்த்த கால் நடும்போது இந்த குச்சியை நட்டுருவாங்க. இதுக்கு பால் ஊற்றி சாமி மாதிரி இதை கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து அந்த பெண் பிள்ளைக்கு ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம்லாம் அந்த பிள்ளைக்கு ரெகுலராக சமைச்சு கொடுக்கும்போது எந்த பிசிஓடி, நீர்க்கட்டிகள் பிரச்சனை, பீரியட்ஸ் ஆகலை, இர்ரெகுலர் பீரியட்ஸ், தொப்பை வருது, வெயிட் கூடுது, இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் தொப்பை இருக்குல்ல, ஃபேட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது அழகாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். தொப்பை குறைக்குமா? தொப்பை குறைக்கும். தொப்பை குறைக்கும். ஓகே. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஆண் வீட்டில் ஏன் வைக்கிறாங்கன்னு நான் அப்போ யோசித்தேன். ஏன்னா ஆம்பளை பசங்க வீட்டில் வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர மருமகளுக்கு என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்காக ஆகலை, பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணு இனிமேல் நம்ம மகா அவளுக்கு எல்லாம் இது பண்ணி காலகாலத்தில் நம்மளுக்கு பேரம் பேத்தி வரணும்னு இவங்க வீட்லேயும் நட்டு பால் ஊற்றி எல்லாம் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி முள்ளு முருங்கை கட்டையை எடுத்துகிட்டு வருவார் ஒருத்தர். அது எப்படி இருக்குன்னு நேரில் பார்க்கணும். நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டாக, எங்கள் ஊர் சைடில் அவ்வளோவா இல்லை. இங்கே செட்டிநாடில் எல்லாமே மருத்துவ இது இருக்கும். ஸோ நான் வந்து வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா நேராக மூங்கில் குச்சி எடுத்துகிட்டு வந்தார். ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சார், சந்தனம் வச்சார், குங்குமம் வச்சார். நடப்பறினார். நிறுத்துங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் 20 வருஷமாக முகத்துக்கால் நடத்துக்கு நான் தான் போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ நடுவேன், 3ஆவது நாள் நானே வந்து இந்த கம்பை எடுத்துகிட்டு போயிடுவேன். நீ கம்பு வாங்குவியா சொந்தமாக? ஒரு நாள் சடங்குக்கு நீ கம்பு வாங்குவியா அப்படின்னு கேட்டார். ஐயா, இது நடுறது எதுக்குன்னா, இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக காலங்காலமாக முகூர்த்த கால் ஊன்றது வந்து கல்யாண முருங்கை. அதனால அது பேர் கல்யாண முருங்கைனே வச்சிருக்காங்க. பரவாயில்ல, எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. இது யாருக்கு தெரியுது? இல்லை தெரியல. குழந்தை இல்லைன்னு லட்சக்கணக்கில் செலவழிச்சு ஆஸ்பத்திரி ஏறிடுறாங்க. ஒரு கட்டையை வீட்டு வாசல் எடுத்து தண்ணி ஊற்றினா அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்துட்டு போகுது. இப்போ இதில் நீங்கள் சொல்லும் போது தான் என்கிட்ட கேட்டிங்கல்ல, முள்முங்கை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் ஆல்ரெடி இது எங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு. இது எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா, சளி இருமலுக்கு நம்ம ரொட்டி சுட்டு கொடுப்போம், அவ்வளோதான் தெரியும். இது வந்து நல்லா சென்னை பக்கத்தில் மாதவரம்னு ஒரு இடம் இருக்கு. தாண்டி போனீங்கன்னா அந்த காட்டு பகுதியில் வந்து இந்த செடி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து மரம் ஆக்சுவலி. மரம் பெரிய மரம் வந்து அங்க அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். இங்க செட்டிநாட்டுல எல்லா நம்ம வீட்டுல பின்னாடி இந்த மரம் இருந்தது கிருத்தி. நகரத்தார் வீட்டுல இந்த மரம் இல்லாம இருக்காது. ஒரு பலாமரம் இருக்கும், ஒரு சப்போட்டா மரம் இருக்கும், ஒரு மாமரம் இருக்கும், ஒரு முள்ளு முருங்கை இருக்கும். முன்னாடி இருந்திருக்கும் பெரிய வீடுகள்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மியாயிடுச்சு. இப்ப வந்து நாங்க கிளினிக் எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். ஓகே. எனக்குலாம் வருத்தம். அதுக்கு முன்னாடி நாங்க வாரத்துல 3 நாளாவது போய் பறிச்சுட்டு வந்து தோசை சுட்டுருவாங்க. சூப்பர். ஸோ இப்போ இது வந்து பண்ண போறோம் நம்ம. அண்ணி வந்து இது எப்படி சமைக்கணும், அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கறதுக்கு அண்ணி நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் முள்ளு முருங்கை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு குக்கிங் வீடியோவில் இதுக்கு மேலே நான் வந்து டிப்ஸாக கொடுத்துட்டு தான் நீங்கள் சலிச்சுக்குவீங்க. உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது, உங்கள் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்கள் வீட்டு பெண்களுக்கு மாதவிடா நிற்க போதும், மெனோபாசல் ஏஜ், அது வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது முள்ளு முருங்கை தோசை, க்ரீன் தோசைன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் தோசை நீங்கள் சுட்டு கொடுங்க. உங்கள் வீட்டில் க்ரீன் ஃப்ளாக், குழந்தைன்ற க்ரீன் ஃப்ளாக் ஏற்றணும்னா இந்த க்ரீன் தோசை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? இதை நீங்கள் வீட்டில் நீங்களே பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுங்க. நன்றி. இந்தாங்க. ஓகே அக்கா, இப்போ இந்த முள்ளு முருங்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டோம். ஆமாம், இது வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னமாக இதை இலையை மட்டும் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது மட்டும்தான் போட்டு அரைக்கிறோம், வேற எதுவும் இல்லை. நம்ம இட்லி மாவோட இதை கலந்து தோசை ஊற்ற போகிறோம். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அதில் கலந்துக்க போகிறோம். ஓகே, அது எல்லாமே ரெடியாக இருக்குல்ல? ஆமாம், இந்த வச்சுருக்கோம். இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்ச ஜூஸ். அது சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம தோசை மாவு இட்லி மாவு எது நம்ம வீட்டில் வச்சுருக்கோமோ இதில் நம்ம கலந்துக்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ரொட்டி சுட்டும் கொடுப்பாங்க. அது வந்து புழுங்கல் அரிசி வந்து ஊற வச்சுட்டு அதோட இந்த கீரை, புழுங்கல் அரிசி, மிளகு, சீரகம், ரொம்ப இருமல் ஜாஸ்தி இருக்குது பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா உப்பு ரொம்ப போட மாட்டாங்க. உப்பு இல்லாமல் கொடுப்பாங்க. சாப்பிடவே முடியல அப்படிங்கும்போது கொஞ்சமாக லைட்டாக வேணால் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உப்பு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம கெட்டியாக பண்ணிட்டு நம்ம கேப்ப ரொட்டி தட்டுவோம்ல, அதே மாதிரி இதையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு புழுங்கல் அரிசியை ஊற வச்சு அரைச்சிக்கணும். இல்லை, மாவு மாதிரி கிடையாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நம்ம வடைக்கு மாவு ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி கெட்டியாக. அதுவும் கீரை, மிளகு, சீரகம் மட்டும் போட்டு ஒரேடியா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு நம்ம தோசைக்கல்ல காய வச்சு கையில நல்லா அப்படி ரொட்டி மாதிரி தட்டிட்டு நல்லெண்ணெய் விட்டு சுட்டு கொடுத்து சூடா சாப்பிட்றோம். அதை சூடா சாப்பிடும்போது சாப்பிட முடியும். ஏன்னா உப்பு நம்ம ரொம்ப அரை உப்பு, கா உப்பு தான் போடுறோம். ஸோ அப்படி சூடா சாப்பிட்டோம்னா அந்த இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது. இல்ல, கசக்காது, கசப்பு தெரியாது. இது வந்து இப்ப நம்ம தோசையா ஊத்த போறோம். இது வந்து நம்ம தோசையா நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தோசையா ஊத்த போறோம், நார்மல் தோசை. ஸோ இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கழுவுன கீரை வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்காங்க.
அப்புறமா நம்ம நார்மலாக நம்மளோட வீட்டில் இருக்க இட்லி மாவு, தோசை மாவு. இது வந்து இந்த கீரையை வந்து நம்ம ஜூஸ் எடுத்துட்டு இதில் ஒரு 5 ml இல்லை 10 ml எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் தேன் கலந்து வெந்நீர் விட்டு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓ, அப்படியும் கூட பண்ணலாம். அப்படியும் கொடுக்கலாம். பச்சையாகவே அதில் தேன் விட்டு கொடுக்கணுமா? ஆமாம் ஆமாம். வெந்நீர் வந்து ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர், அதில் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் தேன், இந்த ஜூஸ் வந்து ஒரு 5 ml எடுத்துக்கலாம். அது இது சளி இதுக்கு அது மாதிரியா? அந்த இது சளி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சரி, இந்த மாவு நம்மளுடைய ஹெல்த்தி க்ரீன் மாவு ஆக்சுவலி. ஆமாம், இது வந்து நம்ம தோசையா? ஆமாம், இதில் இப்போ சின்ன வெங்காயம் நம்ம போட்டுக்க போகிறோம். சின்ன வெங்காயம் தான் இதில் போடுறோம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இல்லை வெங்காயமும் கலந்தாச்சு. இப்போ க்ரீன் பேட்டர் வந்து ரெடி. ஆமாம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்ற வரும், ஊத்தப்பம் மாதிரி தான். நம்ம அப்படி இல்லை நைஸாக தான் நமக்கு வேணும் அப்படின்னா நைஸாக ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், மாவில் போடாமல். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தனியாக வச்சுட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து மூடி போட்டுடலாமா? மூடி போட்டு திருப்பியும் போட்டு வேக வைக்கணும். இது நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோன்னா நம்ம இது நெய் போட்டு போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இட்லி மாவு ரெடியாக இருந்ததுன்னா இந்த கீரை அரைச்சி அதில் ஊற்றினா பீட்ரூட் தோசை, கேரட் தோசை அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணும்போது இது ஒரு நாளைக்கு க்ரீன் தோசைன்னு இதை பண்ணிடுறோம். தனியாக சமைச்சு கொடுத்தா எப்படியும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஆமாம், ஏன்னா இப்போல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பிள்ளைங்களுக்குன்னு செய்யும்போது நமக்கு செய்கிறோமோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே. கீரை மட்டும் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ முடியுதோ அப்போ நம்ம இட்லி மாவு தான், அது நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருப்போம். டக்குன்னு இதை மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு இதை ஊற்றி கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சது. நமக்கு பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இதை நம்ம கொடுத்தோன்னா பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் என்ன தான் மருந்தெல்லாம் கொடுத்தோன்னா கூட இதை நம்ம கொடுக்கும்போது நமக்கும் கொஞ்சம் சீக்கிரம் சரியாகும்ல. வாசம் பாருங்க, பொடியெல்லாம் போட்டு நம்மளோட அதெல்லாம் நம்மளோட என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட இதுதான். இது நம்ம ரொட்டியாக தட்டி கொடுத்தா கூட சில இது பிள்ளைங்க சாப்பிட கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி தோசையாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டுப்பாங்க. ஆமாம், இதோட ஏதாவது ஒரு சட்னி ஏதாச்சும் ஒன்று நம்ம வீட்டில் வந்து ஒரு தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். தேங்காய் சட்னியில் வதக்கு சட்னி அரைப்போம்ல, எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைப்போம்ல, அது நல்லா இருக்கும். சூடாக சாப்பிடணும், அவ்வளோதான். இதெல்லாம் அந்த காலத்தில் ரெகுலராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மறந்துட்டோம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது ஈஸியாகவும் இருக்குது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா உடனே எல்லார் வீட்லேயும் தோட்டம் இருக்கும். தோட்டத்தில் தூதுவளை இருக்கா, முள்ளு முருங்கை இருக்கா, அதை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் செய்வோம். அப்புறம் தான் நம்ம வைத்தியத்துக்கே போவோம். இப்பெல்லாம் உடனே டக்குன்னு நம்ம மெடிசனுக்கு. அதேதான். இப்போ என்னன்னா நம்ம வந்து இந்த பாலக்கீரையை வந்து அடிச்சு சப்பாத்தியில் சேர்க்குறோம், பூரியில் சேர்க்குறோம், அதெல்லாம் செய்கிறோம். பட் நம்ம அதை விட இது பெட்டரான ஒரு விஷயம் இருக்குங்கிறதே மறந்துடுறோம். அதையாவது பிளான்ச்லாம் பண்ணணும், இதை அப்படியே பண்ணிடலாம். ஆமாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த ஹெல்த்தியான க்ரீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான க்ரீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன வெங்காயம், முள்ளு முருங்கை போட்டு ரொம்ப ஈஸியாக, அதே நேரம் வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு விஷயம். இதை நம்ம குக் பண்ணி சேர்த்தா கூட அந்த அதில் இருக்க அந்த பெனிஃபிட்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஜஸ்ட் அப்படியே அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணிடுறோம். அதனால் வந்து கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா ஹெல்த்தும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அருமையாக இருக்குக்கா. முருங்கைக்கீரையோட அந்த இதுதான் இருக்குது, அந்த ஃப்ளேவர் தான் இருக்குது. சூடாக சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் தேவையில்ல, அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பாருங்க, நான் அடுத்தடுத்த வாய் வச்சுட்டே இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்குது. ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் வரப்பெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடிய விரைவில் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஷோலையோ இல்லை வந்துட்டு ஒரு பெரிய சேனல்லையோ உங்களை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Story loading. It's a illusion. Oh yeah.